வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு அப்படி பார்க்க இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு, உங்கள் ஜாதகத்தில் செவ்வாயினுடைய ஆதிக்கம். நீங்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கமாக இருந்தால், நான் இப்போ சொன்னது எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் இருந்தால், நீங்கள் முழுக்க முழுக்க செவ்வாயின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கங்க. செவ்வாய் வீரம், கோபம், போர்க்களம், ஒரு கொண்டாட்டம், ஒரு எனர்ஜெட்டிக், ஒரு தளபதி, ஒரு பெரிய ஒரு வேகமாக செல்லக்கூடிய ஒரு துப்பாக்கி தோட்டா எப்படி அப்படியே பளிச்சுன்னு போய் அடிக்கும், அந்த மாதிரியான ஒரு குணங்கள் கொண்ட ஒரு மிராக்கலான, ஒரு மிரட்சியான, ஒரு மிரட்டக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னா அவங்கள செவ்வாயினுடைய ஆதிக்கம். இவர்களுக்கு எந்த மாதிரியான குணங்கள் இருக்கும், என்ன மாதிரியான தெய்வ வழிபாடுகள், நீங்கள் எப்படி உங்களுடைய நேச்சர்ஸ் அப்படிங்கிறது எல்லாம் இந்த இதில் பார்த்துருவோம். அப்படி இன்னைக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் வரவங்க யார் அப்படின்னா, முதல்ல மிருகசீரிட நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம், இவங்கெல்லாம் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தின் கீழ் வருபவர்கள். மேசராசி, மேச லக்னம், விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம், இவர்களும் செவ்வாயின் ஆதிக்கத்தில் வருபவர்கள். அடுத்தது செவ்வாய் உச்சமாகின்ற மகரம், அவர்களுக்கும் ஒரு 50% பொருந்தும். எண்களில் பார்த்தீங்கன்னா 9வது எண், 9வது எண், இது செவ்வாயினுடைய ஆதிக்கம். இப்போ கூட்டினீங்கன்னா 18, அது கூட்டினீங்கன்னா 9, அப்போ 18ஆம் தேதி பிறந்தவங்க, 9ஆம் தேதி பிறந்தவங்க, 27ஆம் தேதி பிறந்தவங்க, இவங்கள் எல்லாமே செவ்வாயினுடைய ஆதிக்கம். உங்கள் தேதியை, நீங்கள் பிறந்த தேதியை கூட்டினீங்கன்னா 9வது எண் வந்திருந்ததுன்னா அது நீங்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கம். இதெல்லாம் செவ்வாய் அப்படிங்கிற ஒரு ஆதிக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பிடிக்கும், எப்படியெல்லாம் நேச்சராக இருப்பீங்க, என்ன பண்ணால் உங்களுக்கு சரியாகும், நீங்கள் எப்படியெல்லாம் உங்களுடைய குணபேதங்கள் இருக்கும் அப்படின்றதில் முழுக்க நம்ம ஆய்வு பண்ணுறோம். அதில் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் வந்த உங்களுக்கு முதலில் உங்களுடைய எதிரியே யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். வெளியிலிருந்து ஆளுகள்லாம் தேட வேண்டியதே இல்லை. காரணம் என்னென்னா, உங்களுடைய பிடிவாத குணம், மூர்க்க குணம், இறுக்கமாக இருக்கின்ற தன்மை. யாருக்காகவும் எங்கேயும் எதற்காகவும் நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன், என்ன நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க விரும்பலை, இஷ்டம் இருந்தால் வாங்க, இல்லைன்னா போய்கிட்டே இருங்க அப்படிங்கிற குணத்தில் தான் உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். சுருக்கமாக சொல்லப்போனால், செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நடிக்க தெரியாது. ஒரு விஷயத்துக்காக ரெடிமேடாக சிரிச்சோ கெஞ்சியோ தன் காரியத்தை சாதிக்கணுங்கிற எண்ணம் இவர்களிடம் துளியும் இருக்காது. நான் இப்படித்தான் ட்ராவல் பண்ணுவேன், உனக்கு விருப்பமாக இருந்தால் வாப்பா, இல்லைன்னா கிளம்பிருப்பா அப்படிங்கிற எண்ணத்தோடு இவங்க இருப்பாங்க. இவங்ககிட்ட உண்மை இருக்கும், நேர்மை இருக்கும், வேகம் இருக்கும். இவர்கள் கேட்கின்ற வார்த்தை, பேச்சு, யாராவது இன்னொருத்தங்க கேட்டாங்கன்னா, இவங்களுடைய அதிகாரத்தவோ இவங்களுடைய வார்த்தையோ இன்னொருத்தங்க கேட்டாங்கன்னா, அவங்க கேட்குறவங்களுக்கு செத்து போயிடலாமான் இருக்கும். அந்த வார்த்தையில் ஒரு 2 பெரிய ஏவுகணை தான் தொடுப்பாங்க எப்போவுமே. அவங்களுக்கு நிதானமாகலாம் பேச பிடிக்காது. தவறு அப்படின்னா அடுத்த செகண்டே சுட்டி காட்டுற குணம் இவங்ககிட்ட அதிகம். நீ சரியில்லைப்பா, நீ சாப்பிட்ற முறையே சரியில்லைப்பா, இப்படி சாப்பிட்டா நீ சிரிச்சிருவாங்கப்பா, நீ என்னப்பா வண்டி ஓட்டுற, இப்படி ஓட்டி எப்பப்பா போய் சேர்றது, இந்த மாதிரி ஒரு குற்றத்தை, ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க கார் வச்சுருக்காங்கன்னு வைங்க, 1000 கிலோமீட்டர் ஓட்டினா கூட வேறு ஆளுகளுக்கு கார் தரமாட்டாங்க. ஏன்னா இவங்க டேஸ்ட்டுக்கு ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. இவர்களே ஓட்டிகிட்டு போகணும், இவங்களே நல்லபடியாக போய் ஏன்னா நமக்கு மட்டும்தான் கார் ஓட்ட தெரியும் நம்புவாங்க, வேறு யாருக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனையே. ஆனால் மனசில் ஏதாவது இருக்குமா அப்படின்னா கட்டாயம் இல்லைங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, அந்த இடத்துல பட்ட விஷயத்தை பட்டவார்த்தனமாக கட் அண்ட் ரைட்டாக பேசிடுவாங்க. இவங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவே பர்ஃபெக்ஷன் தான். இவங்க பர்ஃபெக்ஷன் தூக்கி தான் தலையில் வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நீ கரெக்டாக இரு, நான் கரெக்டாக இருக்கேன், நீ சரியா இரு, நான் சரியாக இருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் இவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ கோவப்படுறாங்க, எதுக்கு எடுத்தறிஞ்சு பேசுகிறாங்க, ஏன் தூக்கி எறிஞ்சாங்க, ஏன் ஒருத்தர் வெறுத்தாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாதுங்க.
நான் ஒன்றுமே செய்யலப்பா, அவராக வந்தார், அவராக பேசினார், அவராக விலகி போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்கிட்ட இந்த செவ்வாயினோட ஆதிக்கம் இருக்கிறவங்ககிட்ட நிறைய பேர் நட்பு பாராட்ட முடியாது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே கட் அண்ட் ரைட்டாக பேசிடுவார். அங்கே தப்பு இருக்குன்னா தப்பு தான், சரியா இல்லைன்னா சரியா இல்லை தான். இதை தாண்டி இவர்கிட்ட எல்லாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு கிரகம் விடாதுங்க. அதனால இந்த செவ்வாயோட ஆதிக்கம் இருக்கிறவங்ககிட்ட எப்பவுமே எங்கே இருக்கீங்கன்னு கேட்டார்னா கூட உண்மையை சொல்லிடுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்கள் கணவரோ அல்லது மனைவியோ உங்கள் குழந்தைகளோ யாராவது செவ்வாயோட ஆதிக்கத்தில், நான் மேற்சொன்ன செவ்வாயோட ஆதிக்கத்தில் இருக்கலாம் உங்கள் குடும்பத்தில், இவங்ககிட்டலாம் மேக்சிமம் உண்மையை சொல்லி தப்பிச்சிருங்க. பொய் சொன்னால் இல்லை இவங்களுக்கு ஒரு விஷயம் வேறொருத்தர் மூலிமா சொல்லி தெரிய வந்தால் இவர்களால் ஜீரணிக்க முடியாது, அது ஒத்துக்க மாட்டாங்க. நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொல்லி ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக வாழக்கூடிய குணம் இவங்ககிட்ட அதிகம். ஒரு டிராஃபிக்கில் கூட ஒரு 5 நிமிஷம் நிற்க முடியாதுங்க. டிராஃபிக் பச்சை லைட் எரிஞ்சிட்டா உடனே அங்கே இருக்கிறவங்க போயிடல, இல்லைன்னா ஹாரன் அடித்து பின்னி எடுத்துகிட்டு இருப்பாங்க. போப்பா டைம் ஆச்சுப்பா, அதான் பச்சை லைட் போட்டாங்களே கிளம்புப்பா அப்படிம்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் நிதானம் இல்லாமல் ஒரு கோபத்தோட ஒரு ஆக்ரோஷமாக செயல்படக்கூடிய எண்ணம். இவங்ககிட்ட வேகம் இருக்கிற அளவுக்கு விவேகம் கம்மியாக இருக்குங்க. சிந்திக்கிற சக்தி இவங்ககிட்ட கிரகம் இந்த செவ்வாய் கொடுக்காதுங்க. எல்லார்கிட்டையும் சிரித்து பேசணும்னு இருக்கிறவங்க குடும்பத்துக்குள்ளே உணர்ந்து ஒரு சண்டை கட்டுற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அதனாலேயே குடும்ப உறுப்பினர்களே இவங்ககிட்ட பயப்படுவாங்க. இதெல்லாம் இந்த செவ்வாயினுடைய ஆளுமை வந்துவிடும். செவ்வாயினாலே போர் கிரகமுங்க. செவ்வாயினா வேகம், ஸ்பீடு, அதுக்கு ஒன்றும் தெரியாது. எப்படி வில்லிலிருந்து ஒரு அம்பு புறப்பட்டு அது எங்கேயும் நிற்காதோ அது மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக போய் அடிச்சுட்டு தான் வேறு வேலை பார்க்கும். நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்க. அதே போல் எத்தனை வருஷம் ஆனாலும் ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணியிருந்தாருன்னா அந்த தப்புக்கு ஒரு தண்டனையை 10 வருஷம் ஆனாலும் அந்த தண்டனைக்கு தண்டனை திருப்பி கொடுக்காம அது தூக்கம் வராதுங்க. ஆனால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாவமும் படும். ஐயோ பாவம், என்னமோ பண்ணிட்டா பரவாயில்லப்பா, இதை மன்னிச்சு விட்டுருவோம், பார்த்து இனிமேலாவது சரியாக இருந்துக்குங்கிற சொல்கிற அந்த குணமும் அதிகம். இவர்களுக்கு எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். எப்படின்னா நம்ம உறவுகள், நம்ம ரத்த சொந்தங்கள் அப்படிங்கிற ஆசையெல்லாம் அதிகமாக இருக்கும். ஆனால் இவங்க கேரக்டர்னால, இவங்க பேசுகிற பேச்சு, அந்த வேகத்தினால பக்கத்தில் யாருமே நெருங்க மாட்டாங்க. அதனாலேயே இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, போப்பா அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு எல்லாம் விலகி போகும்போது, என்னப்பா நம்ம இவ்வளோ நல்லது செய்கிற எல்லோரும் வெறுத்துடுறாங்களே அப்படிங்கிற எண்ணம் அதிகம். இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் வெளியிலிருந்து என்ன பேர் கிடைக்குன்னா, அவன் எப்படியாவது பொழைச்சிக்குவான்ப்பா அப்படிங்கிற பேர் எடுத்துருவாங்க. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் ஸ்பீடாக வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கிற அந்த குணம் இவங்ககிட்ட அதிகம். சோர்ந்து படுக்கின்ற அந்த எண்ணங்கள்லாம் இருக்காது இவங்ககிட்ட. அந்த சோர்ந்து படுக்கிற அந்த எண்ணங்களெல்லாம் அவங்ககிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப்போது இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு போர் குணம், ஒரு மிரட்சியான குணம் இவங்ககிட்ட இருக்கும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பற்கள் பிரச்சனை, எலும்புகள் தொந்தரவு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன், வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள், இதெல்லாம் எளிமையாக வந்துடுங்க. ஜாயின்ட் பெயின் வர்றது இவங்களுக்கு ஃபஸ்ட்டாக வரும். அப்போ இவங்கெல்லாம் கரெக்டாக உணவு, உடற்பயிற்சி இதெல்லாம் எடுத்துக்கணும். டென்ஷன் ஆனீங்கன்னா சீக்கிரமாகவே ப்ரெஷர் வரக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா செவ்வாயினால பிளட்டு கிரகம் இல்லைங்களா, சீக்கிரமாக டென்ஷன் ஆகி தன்னைத்தானே ஒரு பெரிய ஒரு இதாக பண்ணிக்கும். அதே போல் பாருங்கள், இவங்களுக்கு வந்து சூடான உணவுகளை, சூடான பானங்களை விரும்பி உண்பாங்க. சூடாக என்ன இருக்குதுன்னு கேட்பாங்க. கடைக்கு போனது சூடாக எதுவும் சாப்பிட்லன்னா தூக்கம் வராது உங்களுக்கு. அப்போ சூடாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றது, இவங்க குணமே கொஞ்சம் சூடாக மற்றவங்க கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகிறதும் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம். செவ்வாயினுடைய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் ஆண் வீட்டில் செவ்வாய் இருந்தால் முருகப்பெருமானையும், பெண் வீட்டில் செவ்வாய் இருந்தால் பத்ரகாளி, பகவதி, துர்க்கை போன்ற பெண் அம்ச வழிபாடுகளையும் நீங்கள் வழிபட்டு வர உங்கள் வாழ்க்கை மிகச்சிறந்த வெற்றியடையும். நீங்கள் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கலாம் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம். நன்றியும் வணக்கமும், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.